வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு இந்தியன் 2 படத்துடைய பிரஸ் மீட் வந்து சென்னையில நடந்தது. உலகநாயகன் கமல்ஹாசன் கண்டினியூஸா இது வந்து அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவரை பார்த்து கத்துக்கணும். ஏன் அவர் தலைமுறை நடிகர்களும் கத்துக்கணும். அவர் வந்து தொடர்ந்து இந்தியன் 2வோட ப்ரமோஷனுக்காக சிங்கப்பூர் போறாரு, மலேசியா போறாரு, மும்பை போறாரு, இங்க அடுத்தாப்புல பெங்களூர் போறாரு, ஹைதராபாத் போறாரு, கேரளா போறாரு. 8ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு ரெஸ்டா. மீதி எல்லா நாளும் அதாவது 12ஆம் தேதிக்கு முந்தின நாள் 11ஆம் தேதி வரைய ஏதாவது ஒரு ஊர்ல இந்தியன் 2 ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பார் உலகநாயகன். அந்த அளவு தன்னுடைய படத்தை தான் தோல்ல சுமந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்வத்தோட இந்த ஏஜ்ல அவருக்கு எவ்வளவோ லைனப் இருக்கு. அடுத்தாப்புல தக் லைஃப் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த படம் இருக்கு, அன்பரியூ மாஸ்டர்ஸ் படம் இருக்கு, கல்கி அடுத்த பார்ட் இருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல்லா இதுல ஒரு 2 வாரம் இதுல ஃபுல்லா இறங்கிட்டாரு. இன்னைக்கு சென்னையில நடந்த பிரஸ் மீட் பிரமாதமா இருந்தது. அந்த பிரஸ் மீட்டை பொறுத்தவரை உலகநாயகன் கமல்ஹாசன், இயக்குனர் சங்கர், இன்னொரு நடிகர் சித்தார்த், இவங்க 3 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து சங்கருடைய பதில்கள், உலகநாயகனுடைய பதில்கள் பிரமாதமா இருந்தது. சித்தார்த் வந்து தன்னுடைய குருநாதர் கமல் மேல் வச்சிருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்தினார் தன்னுடைய பதில்கள் மூலமாக. இதுல முதல்ல ஒரு கேள்வி, அதாவது இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும் வித்தியாசம் அப்படிங்கிற கேட்டப்ப நம்ம சங்கர் சார் தான் சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியன் 2 படத்தப்ப உலகநாயகன் கமல்ஹாசனுடைய அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து ஒரு கிராஸ்ல வச்சோம்னா, இயக்குனர், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், எல்லா மற்ற டெக்னீஷியன் எல்லாத்தையும் ஒரு கிராஸ்ல வச்சோம்னா 2 சமமா இருக்குன்னு சொன்னேன். பட் இந்த முறை இயக்குனர், தயாரிப்பாளர், மற்ற நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லா செட்டு ஹிட், ஆர்ட் ஹிட் எல்லாத்தையும் ஒரு கிராஸ்ல வச்சா, இந்த பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன் வச்சோம்னா உலகநாயகன் கமல்ஹாசன் பக்கம்னா அந்த திராசு சாயும். அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை உலகநாயகன் கமல்ஹாசன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அது கேட்கும் பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பொதுவா ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ, இது சென்சார் ஆயிடுச்சு, சென்சார்ல ஏதாவது சொன்னாங்களா, சென்சார்ல இந்த மாதிரி கட் பண்ணிருக்காங்களே, அதை பத்தி என்ன அப்படின்லாம் இருக்கிறப்ப சங்கர் சார் சொன்னாரு, சென்சார்ல வந்து சில கெட்ட வார்த்தைகள் இருந்தது. அதை நம்ம ஏற்கனவே நம்ம நேத்திக்கே சொல்லிட்டோம். என்னென்ன இருந்தது, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதை வந்து நீக்கியிருக்காங்க. அதை வச்சுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குமே, அதான் யூஏ கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சங்கர் கேட்டிருக்காரு. அதான் யூஏ கொடுத்துட்டீங்களே, இந்த காட்சி இருந்தா என்ன தப்புன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து சென்சார்ல சொல்லியிருக்காங்க, படம் பிரமாதமா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உட்காந்து பார்க்க வேண்டிய படம், இந்த 1-2 காட்சிகள்னால அதை பார்க்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதையே நீங்க அந்த சான்ஸ் எடுக்கிறீங்க, இதை நீங்க நாங்க கட் கொடுக்குறோம், நீங்க ஒத்துக்குங்க, உங்களுக்கு வந்து படம் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் கமல் சார் சொன்னாரு, பொதுவா சென்சார்ல உள்ளவங்க சென்சார் பண்ணி கொடுத்ததோட கம்முன்னு போயிடுவாங்க, எந்த படமா இருந்தாலும் அவங்க பேச மாட்டாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு. சில படங்களுக்கு தான் அவங்களா வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சங்கர் வந்து இது அமைச்சிருக்காரு, உலகநாயகனுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அமைச்சிருக்காரு. சென்சார்ல வந்து எல்லாரும் பாராட்டினாங்க. அதுவும் நம்ம தயாரிப்பாளர் லைக்கா அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், பிரமாதமா இருக்கு அப்படின்னு. அதை தான் உலகநாயகனும் சங்கர் அவர்களும் சொன்னாராம். ஸோ சென்சாரே பிரமாதமா இருக்குன்ட்டாங்க. படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படமா இருக்கு அப்படின்னு அவங்க பாராட்டினது நல்ல விஷயம். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் பங்கு கொண்ட இந்தியன் 2 சம்பந்தமாக பங்கு கொண்ட மும்பையில் நடந்த அந்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இன்னும் சில ஈவெண்ட் எங்க போனாலும் நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இந்தியன் 3 தான். எனக்கு இந்தியன் 3 ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து நான் சேனாபதிக்கு அப்பாவா நடிக்கிறேன், அது வந்து ஒரு பீரியட் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஸோ மீடியால என்னன்னா, கமல் பேசின எதையுமே அவங்க வெளியிடல. மீடியான்னு இல்லை, சில ஹேட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கமல் பேசின எதையுமே அவங்க இந்தியன் 2 பத்தி எதுவுமே வெளியிட தயாரா இல்லை. பட் கமல் இப்படி பேசுனதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை நெகட்டிவா போர்ட்ரே பண்ணணுங்கிறதுக்காகவே கமலே இந்தியன் 2 கை கழுவி விட்டாரு, இந்தியன் 2 சரியில்லை அப்படின்னு கமலே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க. அதை சித்தார்த்த கரெக்டா கேட்டாரு, சார் நீங்க வந்து இந்தியன் 2 இதுல எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாத்துலயுமே இந்தியன் 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் எதிர்நோக்கி காத்திருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அது வந்து சில மீடியால வந்து தவறுதலாக இந்தியன் 2 நல்லா இல்லைன்னு கமல் சொல்லிட்டாரு அப்படின்னு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க, இதற்கு உங்க பதில் என்ன, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, அம்மா அப்பா இல்லாம குழந்தை கிடையாது, 2 பேருமே முக்கியம். இப்ப வந்து அவர் ஹிந்தியில என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து மற்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா
எப்பொழுதுமே டெசர்ட், ஏன்னா நான் டெசர்ட்டை நோக்கி போறேன், எனக்கு டெசர்ட் மாதிரி இந்தியன் 3ன்னு சொன்னாரு. தமிழ்ல உள்ள ஆடியன்ஸுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார்னா, சாம்பார் சாதம் சாப்பிட்டாச்சு, ரசம் சாதம் சாப்பிட்டாச்சு, என் கண்ணு பாயசத்தை நோக்கி போகுது, அது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்காக சாம்பாரும் ரசமும் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி அந்த மாதிரிதான் இந்தியன் 2 நல்லா இருக்கு, இந்தியன் 3 எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டா பிடிச்சிருக்கு, அதனால இந்தியன் 2 நல்லா இல்லைன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. நீங்க வந்து உங்க என்ன சொல்றது வன்மத்தை கக்கிறதுக்கு இந்த மாதிரி வேணும்னே பண்ணா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல ரொம்ப அழகா சொன்னாரு. அதுதான் எந்தெந்த ஹேட்டர்ஸ், அது வந்து ஒரு என்ன சொல்றது என்ன குரூப்னு நம்ம பிராண்ட் பண்ண முடியல, சோசியல் மீடியாவில் உள்ள குரூப்பு தான். பல குரூப்புகள் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக நெத்தி போட்டில் சுடுற மாதிரி சுட்டுட்டாரு. இந்தியன் 2வும் பிடிச்சிருக்கு, இந்தியன் 3வும் பிடிச்சிருக்கு. ஒரு படம் வந்து ஒரு ஹைலைட்டா சொன்னா அதுக்கு ஒரு குழந்தைட்ட அம்மா பிடிச்சிருக்கா அப்பா பிடிச்சிருக்கான்னு கேட்டா அம்மா பிடிச்சிருக்குன்னா இப்போ அப்பா பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை, இது கொஞ்சம் கூடுதலா பிடிச்சிருக்குங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறத கிளியரா தெளிவுபடுத்தினாரு. இந்தியால மிகச்சிறந்த கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னா, பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னா ஆர்கே லக்ஷ்மன், ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி ஐயர் லக்ஷ்மன். அவர் வந்து மிகச்சிறந்த கார்ட்டூனிஸ்ட். த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அவருடைய த காமன் மேன் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் ரொம்ப பிரபலம். அதை தமிழ்ல வந்து சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா வந்து திருவாளர் பொதுஜனம் அப்படின்னு குறிப்பிடுவாரு. நம்ம மால்குடி டேஸ் அப்படின்னு ஒரு சீரியல் வந்தது, அது வந்து இதுல தூர்தர்ஷன்ல. இப்ப கூட நீங்க அதை அமேசான் பிரைம்ல பார்க்கலாம். மால்குடி டேஸ் அது இவர் எழுதினது தான், ஆர்கே லக்ஷ்மன் எழுதினது தான். மிகப்பெரிய கார்ட்டூனிஸ்ட். அவருடைய அந்த காமன் மேன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை 3D அனிமேஷன்ல இந்தியன் 2ல நம்ம டைரக்டர் சங்கர் பயன்படுத்தியிருக்காரு. அதை எதுக்கு பயன்படுத்தியிருக்காருன்னா, ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு கருவியை அதை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ ஸ்டோரி நரேஷனுக்காக அந்த காமன் மேன் அதை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது ஒரு நிருபர் கேட்டாரு, கேள்வி பதில் கேட்கிறப்ப அதிபுத்திசாலித்தனமா கேட்கிறதா, இது வந்து கமலஹாசன் அவர்களுடைய அரசியலுக்காக இந்த படத்தை யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. சங்கர் சுருக்குன்னு கோவப்பட்டு ஒரு பதில் சொன்னாரு, என்னுடைய படங்கள் எதுவுமே கட்சி சார்ந்து கிடையாது, என் படங்கள் எல்லாமே வந்து காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லும், இதுவும் காமன் மேன் ஒரு பொதுஜனத்துடைய பார்வையில இருந்து தான் இந்த படமும் இருக்கும், எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லை அப்படின்னு நங்குன்னு ஒரு கொட்டு வச்சாரு. அதுக்கு உதாரணம் இந்த காமன் மேன் கேரக்டரே கதை சொல்லுது இந்தியன் 2 படத்துல. ஆர்மேக்ஸ் மீடியா ஒரு படம், அந்த படம் எப்படி இருக்கு, அந்த படத்துக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்தியா ஃபுல்லா எல்லார்ட்டையும் நேரடியா போயும் போன்ல பேசியும் சோசியல் மீடியா மூலியா தொடர்பு கொண்டும் பல்வேறு விதத்துல ஒரு படத்தை பத்தின கரெக்டான விஷயங்களை எடுத்து சொல்றது ஆர்மேக்ஸ் மீடியா. ஸோ அந்த ஆர்மேக்ஸ் மீடியா வந்து ஏராளமான படங்கள் இப்போ லைனப்ல இருக்கு. அது கோட்டா இருக்கலாம், அது வந்து வேட்டையனா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதோட இந்தியன் 2வும் இருக்கு. ஸோ அவங்க சொன்ன ரேட்டிங் என்னன்னா, இந்தியன் 2 படத்துடைய பஸ் வந்து 75% இருக்கு, ரீச் 99% இருக்கு. இதுதான் ஹையஸ்ட் ரீச். எந்த படமும் இவ்வளவு ரீச் இல்லை. இப்படி ஒரு படம் வருது அப்படிங்கிறது தெரியறது தான் ரீச்சுங்கிறது. பஸ்ஸுங்கிறது அந்த படத்தை பத்தின எதிர்பார்ப்பு, அது வந்து 75%. அப்பீல் அப்படிங்கிறது படத்துடைய ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் தான் அப்பீல். ஸோ அப்படி பார்க்குறப்ப இது மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொண்டு வரும் இந்த படம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஆர்மேக்ஸ் மீடியா. ஸோ இந்தியன் 2 இஸ் கோயிங் டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறப்ப முதல் நாள் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா பஸ் 75%, ரீச் 99%, அப்பீல் 67%. இதுதான் ஹையஸ்ட். இது வந்து பெருமளவு மக்களை போய் சேர்ந்து அவங்கள பார்க்க வைக்கும். சரியான நேரத்தில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்தது மகிழ்ச்சிக்குரியது.